शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् कर्मणामपि तत्प्राप्तिहेतुं वर्जते तत्प्राप्तिहेतुः विज्ञानं कर्मदोषं महामहे विचारणा इदले वेदान्तानां समन्वयः वेदान्तस्य तात्पर्यं ब्रह्मத்திலே அந்த பிரம்ம ஞானம் மோட்சத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது அந்த ஞானத்தின் அனுத்தியான ஞானம் ஞானத்தினாலே மோட்சம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரியாது. விஜயில பிரம்ம பிராப்தி அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா பிரமாணத்துக்கு விடுவது பிரமாணம் என்ன சொல்றது? விஞ்ஞானம் கர்மஜ உத்தம் ஆமை வாக்கியம். இதிலே அந்த பரபிரம்மத்தை அடைவதற்கு ஏதுவானது ரெண்டு. விஞ்ஞானம் கர்மஜ ஞானமும் கர்மாவும் ரெண்டு சேர்ந்து அதை அடைவதற்கு தெய்வ பிரம்ம பிராப்தி அது வாக்கியம். ब्रह्मावासौ कण्ठगत विस्तृत कनकमालावासं विजायां विद्याविलुप्तस्य साधनत्व अनुभवाच्च ब्रह्मावासौ परम्परया कर्मापेक्षया मात्रपरः साधयति. ಇದನ್ನ ಗೊತ್ತಿಲ್ಲ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಒಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ நேர என்பது நான்கு பந்தாக அயனாக அயன்னா இங்க போகணும் பந்தாக சாதனம் வேற மாதிரி இந்த ஞானத்தை விட்டால் வேற இன்னொரு சாதனம் மோட்சத்துக்கு இல்லை. அப்ப ஞானத்தை தருவதற்கு கர்மாவும் இருந்தாலும் அப்படின்னு சொன்னா விரோதம் வருவோம். இன்னொரு நான் இன்னொரு வார்த்தை கேட்கிறேன். ஆனா இது ஒரு துரியம் நமக்கு யுக்தி இல்லை. நமக்கு ஞானத்துக்கு மோட்சத்தை அடைவதற்கு காரணமானது நித்திய பிரம்மாவாசோ கண்டகத விஸ்துத கனகமானாவாசி துல்லியாயம். கருத்திலேயே இந்த கண்டத்தை இருக்கு. ஆனா இந்த கருத்துக்காக அப்படி தெரிவிக்கும் போது இவனுக்கு தன்னுடைய தேர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஒன்றுடைய தெரிஞ்சுக்கணும் இல்ல. அப்ப அதை ஏனடிக்கு ஏற்கனவே அவனுக்கே இருக்குது. என் கருத்தையே இருக்கக்கூடிய கண்டகமாகவே இருக்கக்கூடிய அந்த கணக்க மாலையானது இவனுக்கு மறந்து போனதுனால கடைசியாக தேடிக்கலாம். இவருடைய கடைசிக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண மாட்டான். ஞாபகம் வந்துட்டா அதுதான் பிராப்தமாகவே இருக்குங்க. அந்த தியானத்தை விட்டா இன்னும் ஒண்ணு உபயோகிக்கப்படாது. அதே மாதிரி இவன் பிரம்மமாகத்தான் இருந்துச்சுன்னா புத்தா வந்து பிரம்மமா ஆகப்படுகிறது. அப்படி இருக்கும் போது இவன் பிரம்மத்தை தியானம் இந்த பக்கத்துல தான் கிடைக்காது. அதனால வித்யாவிற்கு சாதனத்துவ அனுபவம் தியானத்தை விட்டா எதுவும் இந்த சுபகாரியத்துக்கு காரணம் ஆக முடியாது அப்படிங்கிறதுனாலே அந்த பின்புற பட்டாசிரியர்களோட விஞ்ஞானம் கர்மஜானம் இருக்கேன்னா அதை அடையிறதுக்கு இது ரெண்டும் தேவையில்லை. ஒரே நிலத்துக்கு தேவையில்லை. அதனால என்ன அந்த கர்மாவானது பரம்பரையா ஞானத்துக்கு காரணமானது. புத்திகளுக்கு ஞானம் வரத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்துறதுனால கர்மானுஷ்டானமானது பரம்பரையா அந்த ஞான சாதனமாயிட்டு யோகத்துக்கும் உபயோகப்படுறது. அது பரம்பரையா பிரம்மாவாசு கர்மாபேட்சா மாத்திரபராத பிரம்மச்சாரி
அடையணும்னு அவசியம் கர்மாவை பண்ணியிருந்தாருன்னா அதை புரியும். அப்படி பண்ணாதவனுக்கு அந்த இது கிடைக்காது. யாரும் வராது. கர்மாவும் உபயோகம். சரி, கர்மாவும் வேணும்னு நான் சொல்லிடுவோம். யாருக்காக வந்து வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கர்மாவுடைய உபயோகம் அது எந்த விதமா நமக்கு மோசத்துக்கு உபயோகப்படுறது அப்படின்னு பாவஜீவனானுவத்தினா ஆகும் 2 வருஷம் அனுபவிக்கிறவாள் சொல்றாங்க. அவிவேகம் வேதாந்த பிராமணாதி विद्या संपादनद्वारा ब्रह्मावाप्ति उपायभूतायां विविधायाम् उपयोगः कर्मणां विविधायाम् उपयोगः विविधा वेदरहिता वेदितुम् इच्छा ज्ञानं வேணும் நமக்கு ஞானம் வரணும் அப்படின்னு ஒரு உட்கட்டமான ஆசை வரல. அந்த ஆசையை உண்டு பண்ணுவதற்காக கர்மானுஷ்டானம் அந்த ஆசையை உண்டு பண்ணுவது. அந்த ஆசை வந்துட்டா சிரவணமன்னாதிகள் பண்றான். சிரவணமன்னாதிகள்னால அவனுக்கு தியானம் கிடைக்கிறது. தியானத்தை ஆரம்பிக்கிறது. கர்மானுஷ்டானம் எங்க வந்து இருக்கிறது? இவன் முழுதுவாக இவன் ஆக்கிறதுக்காக அப்படின்னு வித்யாசம்பாதனத்வாரா பிரம்மாவாப்தி உபாய பூதா. ஞானங்கிறது தர்மத்தை அடையிறதுக்கு அதுதான் காரணம். தர்மத்தை அடையிறதுக்கு காரணமான ஞானம் வர்றதுக்கு அதுக்கு உண்டான சிரவணமன்னாதிகள் பண்ணணும். அதை அவர் பிரவர்த்திக்கணும்னு சொன்னா ஞானம் தனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தால்தான் அவன் பண்ண முடியும். அதனால அந்த வீதிசையை உண்டாகிறதுக்கு கர்மானுஷ்டானம் அதுக்கு இந்த திருப்திதான் பண்ணுவாங்க. பிராமணாலாம் வந்து இந்த வீதிசை வர்றதுக்காக தேவபவந்தி அப்படின்னா வர்றதுக்காக அப்படின்னு அந்த மாதிரி இங்க வந்து வீதிசா அந்த ஞானத்தை தனக்கு வாங்குற ஆசை உண்டாகிறதுக்காகவே இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. வேதாந்தம் பண்றாங்க. அப்ப இதனால இந்த கர்மானுஷ்டானத்துக்கு நேர விதிசாதான யோகம் அப்புறம் பதுவாக விஷமாயாம் வித்யாயானோ உபயோகத்தின் மத்தியாரம் இன்னொரு கட்சிக்காரர் சொல்லுவார். விதிஷாயாம் உபயோகான்னு சொல்றேன், எதனே உபயோகான்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை உள்ளவர்களாக ஆகிறார்கள். ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக விஞ்ஞானிகளாக ஆகிறார்கள். விஞ்ஞானம் உண்டாகும். யஜ்ஞம் பண்ணி வரலா விஞ்ஞாசுவானா அப்படின்னு இதே விஞ்ஞாசுக்கள் யஜ்ஞம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னு கேட்டா முதலே ஒரு வித்தியாசமா இருக்கான். வச்சா யஜ்ஞம் பண்றான்னு கேட்டா நான் ஆசைப்பட்ட ஞானம் வளர்த்துக்காங்க. சாதாரணமா நம்ம விஜயத்துடைய காலத்தை கொஞ்சம் மாற்றி வச்சிருந்தோம்னா அர்த்தம் வித்தியாசம். விதிஷவா யஜ்ஞம் அனுகிரகம் அப்படின்னு சொன்னா இது 2 பேருக்கா இதை வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். யஜ்ஞத்தை அனுஷ்டானம் பண்ணி தான் இந்துவாக ஆகிறார்கள் அப்படியாவது சொல்லலாம். வேதனமானுங்கிற ஆசையோடு இந்த யஜ்ஞத்தையே அனுஷ்டானம் செய்கிறார்கள் அப்படின்னு ரெண்டாவது சரித்திராமனும் தப்பு சொல்றாங்க. வேதம்ங்கிற ஆசையிலே விஞ்ஞானிகளை அனுஷ்டானம் பண்றான்னு சொன்னா விஞ்ஞானிகளை அனுஷ்டானம் பண்ணினதுக்கு பிரயோஜனம் இவன் ஆசைப்பட்ட வேதம் ஞானம் அப்படின்னு இந்த விஞ்ஞானிகளை அனுஷ்டானம் பண்ணினாலே வேதத்தை ஆசைப்படுகிறவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னா அப்ப விஞ்ஞானி அனுஷ்டானம் அவளை விஞ்ஞானிவாக ஆகிறது. அப்ப விஞ்ஞானிகளுடைய பிரயோஜனம் விஞ்ஞானா விஞ்ஞா சாமிகாரர் ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் ஆசை வந்து அந்த ஆசை வரத்துக்கு கொஞ்சம்
இதெல்லாம் பண்ணினால்தான் அது இல்லாத வராது. அதான் கேட்கிறாங்க விஷயமானாயா வித்யாயாமையோ உபயோகம் இல்லையா, அந்த ஞானத்துக்காக தான் இதெல்லாம் பண்றான்னு இந்த வாக்கியத்தை சொல்றாரு. பகவத பாருங்க அந்த வீரர்களுக்கு பாரதி அதுக்கு மேல கண்ணுக்கு பாரதம் ஞானம் பிரத்யேக எப்போது பிரத்யேகம் அத்தியாசம் இந்த ரெண்டுல அத்தியாசத்துக்கு பிராதானியம் உண்டு. இதுதான் பிரதானமாக இருக்கும். பிரத்யோ சக அர்த்தம் வருவதா பிரயோக பிரத்ய பிராதானம். ஆக பிரத்யாசம் பிரதானமாக இருந்தா இசைக்காக நம்ம பிராதானியம் கொடுக்கணும். அதனாலே இசைதான் இந்த பலம் பிராதானியம் தான் சொல்லணும். இந்த விஞ்ஞானிகளால அடைய வேண்டியது பிரதானம். விஞ்ஞானிகள் சாதனம் சாதனத்தினால நம்ம எதை அடைந்தோமோ அந்த சாதனம் தான் பிரதானம். அப்ப இங்கே நம்ம விதிகளுக்கு ஒரு பிராதானியம் கொடுக்கணும் சொன்னா விஞ்ஞானிகள் அந்த விதிகளுக்கு சாதனமாக இருந்தால்தான் ஆகையால பிரத்யாசத்தை அதனால வீழ்காயாம யோகா இது பாஷம் வித்யாசங்கி வித்யாசாதாரி சமதமாகி விதிசாசயோகாரோ பாகதா யஜ்ஞானி சர்வாபேட்சாத யஜ்ஞானிக்கு அசோகத்து அப்படிங்கிற அதிகாரங்களே இந்த வாக்கியவாதி என்ன சொல்றார், சமதவாதிகளும் வேணும், வேற எந்த வித்தியாதிகளும் வேணும், தெரிஞ்சிருந்தாலும் எல்லாமே வேணும். யாருக்கு ஒரு வீட்டுவாக இருக்கிறவனுக்கு எல்லாமே வேணும்தான். ஆனால் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். சமதவாதியை வித்தியாசாதனாகி நான்கோராக உலகம் அதெல்லாம் சொன்னது வித்தியைக்கு நேரடியான சாதனமா. அதனால ரொம்ப கிட்டே பிரத்யாசனாகி மூக்கு வித்தியைக்கு சாதனமாக இருந்தது புறவே. ஆனால் விஞ்ஞானியை வாக்கியகராணி வாக்கியகராணினா உள்ள நுழைஞ்சு வருது, அது வெளியே நிறுவனம். விஜயதாராதிகள்லாம் தூரத்தில் நிற்கிறது உபயோகப்படுறது. ஆனா சமதவாதிகள் உள்ள வந்து உபயோகம் கிட்ட வந்து கொண்டிருந்த தூரத்தில் இருக்கிறது. இந்த சமதவாதிகள்லாம் ஞானத்துக்கு சாதனமாக ஞானத்தை விடுபட்டு நம்மோட அந்த உலகம் சமாஹிதக சந்தாவித்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பட்டே ஆத்மானம் பட்சதி அந்த தரிசனத்துக்காக அது விஞ்ஞானிகள் ஐயா தூரம் இருக்கின்ற வீடுகளுக்காக சொல்லப்பட்டது, வேதத்துக்காக. அப்ப விதிஷத்துக்காக வீடுனா அப்புறம் வேலை பண்ணி அப்புறம் வேதனை வரும். ஆக விதிஷாவுக்கு சொல்லப்பட்டது. அதனால அது நம்ம தூரத்தை தள்ளி இருக்கு. இது தியானத்துல ரொம்ப கிட்ட இருக்கு. அப்படி வித்தியாசத்துக்கு காமிக்கிறார். இதுல தெரியல நமக்கு விதிஷத்துங்கிறது அது தூரத்திற்கு கிட்ட வருது. அதனால இதுலேருந்தே விதிஷயத்துலாம் அந்த விஞ்ஞானிகள் உபயோகப்படுறது அப்படின்னு விஞ்ஞானம் யஜ்ஞாத்தியனுஷ்டானமும் வேதன போல விஞ்ஞாவர்களே விஞ்ஞான ததகாலே வேதனோபாய விதிஷாயாம் காமனா அனுபவேன விதிஷாக்கள் யஜ்ஞாத்தியனுஷ்டான யோக யஜ்ஞானீனாம் விதிஷாயாம் இந்தோகாய் ரொம்ப அடிப்படையான கேள்வி. எதுக்காக வித்தியாசம் பண்றான்? தனக்கு ஞானம் வரணுங்கிற ஆசை வரணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு அந்த ஞானம் வரணுங்கிற ஆசையே இல்லைன்னு சொன்னா அதுக்காக அனுஷ்டானம் எதிர்பட்டாங்க. ஞானம் வரணுங்கிற ஆசை இருக்கிறதுதானே இவன் வந்து எதிர்காலம் பண்றான். ஒரு சமயம் இவனுக்கு தனக்கு தத்துவஞானம் வரணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. அதுக்காக சொல்லணும். ஒரு சமயம் முன்னாடி ஞானம் வரணுங்கிற ஆசை
ஞானம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் இருக்கு. அப்படி இந்த வேலை இந்த விஞ்ஞானத்திற்கான என்ன பண்ணலாம்? எவன் விஞ்ஞானிகளை அனுஷ்டானம் பண்றானோ நேரடியாக அவனை பார்த்து அவனை வச்சு நான் கேள்வி கேட்கிறேன், இவனுக்கு ஞானம் வளர்ந்து ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் இது இருக்கு. இதுதான் வந்து இந்த ஆசைக்காக வளர்றதுக்கு ஆசை வளர்ச்சிக்காகத்தான் விஞ்ஞானிகளுக்கான வந்து சொல்லுவது தப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஆசை சித்தமா ஞானம் வளர்ந்த ஆசை, அவனுக்கு ஞானம் வளர்ந்த ஆசையே இல்லை. இல்லாதவன் அதுக்காக ஆசை பண்ணுவான். ஆக எனக்கு ஆசை வளர்ங்கிறதுக்காக அவசாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஆசவமும் ஆசைப்பட்டு அன்னத்வேஷேன கார்த்தியம் பிராப்தஸ்ய தத்பரிஹாராய அன்ன விஷய ஔன்முக்ய லக்ஷணாயாம் இச்ಛாயாம் யாமதி உக்கட அதீர்கால பிரயுக்த தாதுஷங்க தோஷாः தத்ர பிரவೃತ್ತಿ பரியந்தாரம் ஜாயதே இது தத்ரோஜக ஔஷத விதிவது. இந்த விகாரத்தை நம்ம கரெக்டா பார்த்தோம்னா என்னாச்சுன்னா இதற்கு ஒரு வியாதி, அதனாலே இவனுக்கு பசி எடுக்கணும் அன்னத்வேஷம். ஆனால் பசி இல்லையே தவிர எடுக்கலையே தவிர பசி எடுக்கிற ஆசைகளுக்கு சாப்பிடணுங்கிற ஆசை, சாப்பிடுற ஆசை போயோ அந்த இப்ப அதுக்காக என்ன பண்ணான்? பசி எடுக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகவே சில மருந்துகளை அவன் வந்து சாப்பிடணும். பசிங்கிறது என்ன? சாப்பிடணுங்கிற ஆசை, புகுஷா அப்படின்னு அது குறிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அந்த ஆசையில பசி இருக்கிறார். இப்ப இவனுக்கு சாப்பிடணுங்கிற ஆசை முன்னாடியே விதமா இருந்தாலும் இவரால் சாப்பிட முடியல. ஏன்னா அந்த அன்னத்வேஷம் அந்த ரோகம் வந்து சாப்பிட விடாம தடுக்குது. அவங்க என்ன பண்றான்? ஆனா இந்த ஆசையை வந்து நான் தீர்க்கிறதுக்கு சாப்பிட பிரவೃತ್ತಿ பண்ண முடியும். சாதனத்திலும் இருக்காது. யாவதா கர்மணாமபி தத்ராப்தி ஹேதுக்கும் வர்யதே தத்ராப்தி ஹேதுக்கு விஞ்ஞானம் கர்மதோஷம் மகாமே. விசாரணைனா போன இதுல வேதாந்தானாம் சமன்வயா, வேதாந்தனுடைய தாத்பரியம் பிரம்மத்திலே, அந்த பிரம்ம ஞானம் வந்து மோட்சத்துக்கு ஆகும் அப்படிங்கிறது. அந்த ஞானத்தின் அனுத்தியான ஞானம், ஞானத்தினாலே மோட்சம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது தெரியாது. வித்யைவ பிரம்ம பிராப்தி அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே பிரமாணத்துக்கு ஒரு பிரமாணம் என்ன சொல்றது? தத்ராப்தி ஹேது விஞ்ஞானம் கர்மஜ உத்தம் ஆமி. வாக்கியம். இதிலே அந்த பரபிரம்மத்தை அடைவதற்கு ஏதுவானது ரெண்டு: விஞ்ஞானம் கர்மஜ, ஞானமும் கர்மாவும் ரெண்டு சேர்ந்து அதை அடைவதற்கு விஜயீவ பிரம்ம பிராப்தி. அது வாக்கியம். பிரம்மாவாசம் கண்டக விஸ்வத கனகமாலாவாசம் விஜயான் வித்யாவிருத்தस्य சாதனத்துவ அனுபவாச்ச பிரம்மாவாசு பரம்பரையா கர்மாதேசா மாத்திரபரா சாதனம். இதெல்லாம் சொல்லி சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் யோசனை பார்க்க நான்கு பஞ்சாக அதனால அயன்னா இங்க போகணும். பஞ்சாக சாதனம் வேற மாதிரி இந்த ஞானத்தை விட்டால் வேற இன்னொரு சாதனம் மோட்சத்துக்கு இல்லை. அப்ப ஞானத்தை தருவதற்கு கர்மாவும் இருந்தாலும் அப்படின்னு சொன்னா இன்னொரு நான் இன்னொரு வார்த்தை
ஆனா இது ஒரு துரியம் நமக்கு யுக்தி இல்லை. நமக்கு ஞானத்துக்கு மோகத்தை அடைவதற்கு காரணமானது அதுதான். நிச்சய பிரம்மாவாசோ கண்டகத விஸ்வத கண்டமானாவாசி துல்லியாயம். கருத்திலேயே இந்த கண்டிப்பை இருக்கு. ஆனா இந்த கருத்தை விட்டுட்டாங்க. அப்படி தெரிவிக்கும் போது இவனுக்கு தன்னுடைய தேர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? தெரிஞ்சுக்கணும். இல்ல அப்ப அதே ஏனடிக்கு ஏற்கனவே அவனுக்கு இருக்குது. என் கருத்திலே இருக்கக்கூடிய கண்டகமாகவே இருக்கக்கூடிய அந்த கணக்கமாலையானது இவனுக்கு மறந்து போனதுனால கடைசியாக கேள்விதான். இப்ப இந்த கடைசிக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண மாட்டான். ஞாபகம் வந்துட்டா அதுதான் பிராப்தமாகவே இருக்குங்க. அந்த தியானத்தை விட்டா இன்னும் ஒண்ணு உபயோகிக்கப்படாது. அதே மாதிரி இவன் பிரம்மமாகத்தான் இருந்துச்சுன்னா புத்தா வந்து ரொம்ப ஆகப்படுகிறது. அப்படி இருக்கும் போது இவன் பிரம்மத்தை தியானம் இந்த வகையில தான் கிடைக்காது. அதனால வித்யாவிற்கு சாதனத்துவ அனுபவம் தியானத்தை விட்டா எதுவும் இந்த சுபகாரியத்துக்கு காரணம் ஆக முடியாது அப்படிங்கிறதுனாலே அந்த ஒரு விஞ்ஞானம் கர்மஜானம் அதை அடையிறதுக்கு இது ரெண்டும் தேவையில்லை. ஒரே நிலத்துக்கு தேவையில்லை. அதனால என்ன அந்த கர்மாவானது பரம்பரையா ஞானத்துக்கு சாதனமானது. ஞானம் வரத்துக்கு ஒரு வழியை ஏற்படுத்துறதுனால கர்மானுஷ்டானமானது பரம்பரையா அந்த ஞான சாதனமாயிட்டு யோகத்துக்கும் உபயோகப்படுறது. அது பரம்பரையா பிரம்மாவானது கர்மாபேட்சா பிரம்மத்தை அடையணும்னு அவசியம் கர்மாவை பண்ணியிருந்தாருன்னா அதை புரியும். அப்படி பண்ணாதவனுக்கு அந்த இது கிடைக்காது. ஞானத்தை வராது. கர்மாவும் உபயோகம். சரி கர்மாவும் வேணும்னு நான் சொல்லிடுவோம். யாருக்காக வந்து வேணும் அப்படின்னு சொன்னாலும் அந்த கர்மாவுடைய உபயோகம் அது எந்த விதமா நமக்கு மோகத்துக்கு உபயோகப்படுறது அப்படின்னு பாவதிவதானுவத்தினா 2 வருஷம் அனுசரிக்கிறவாள் அவிவேகம் வேதாந்த பிராமண வித்யா சம்பாதத்வாரா பிரம்மாவாசி உபாயபூதாயாம் விதிஷாயாம் உபயோகா கர்மணாம் விதிஷாயாம் உபயோகா. விதிஷா வேதரிஷா தேரிதும் இச்சா. ஞானம் வேணும், நமக்கு ஞானம் வரணும் அப்படின்னு ஒரு உட்கட்டமான ஆசை வருது. அந்த ஆசையை உண்டு வந்ததுக்காக கர்மானுஷ்டானம். கர்மானுஷ்டானம் அந்த ஆசையை உண்டு வந்தது. அந்த ஆசை வந்துட்டா சிரவணமன்னாதிகள் பண்றான். சிரவணமன்னாதிகள்னால அவனுக்கு தியானம் கிடைக்கிறது. தியானத்தால கர்மானுஷ்டானம் எங்க வந்து இருக்கிறது? இவன் முன்னுருவாக இவன் ஆக்கிறதுக்காக அப்படின்னு வளர்ந்தான். வீழ்ச்சிங்கிறது வித்யாசம்பாதத்வாரா பிரம்மாவாசி உபாய பூதா. ஞானிக்கிறது தர்மத்தை அடையிறதுக்கு அதுதான் காரணம். காரணமான ஞானம் வர்றதுக்கு அதுக்கு உண்டான சிரவணமன்னாதிகள் பண்ணணும். அதை அவர் பிரவர்த்திக்கணும்னு சொன்னா ஞானம் தனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டாதான் அவன் பண்ண முடியும். அதனால அந்த வீழ்ச்சியை உண்டாகிறதுக்கு கர்மானுஷ்டானம் அதுக்கு இந்த திருப்திதான் பண்ணுவாங்க. தானிய தபசா பிராமணெல்லாம் வந்து இந்த வீழ்ச்சினா வீழ்ச்சை வரதற்காக வருடராமாக தேவபவந்தி அப்படின்னா வருடத்திற்காக அப்படின்னு அந்த மாதிரி இங்க வந்து வீழ்ச்சா அந்த ஞானத்தை தனக்கு வாங்குற ஆசை உண்டாகிறதுக்காகவே இந்த மாதிரி இருக்கின்றான் எல்லாம் பண்றாங்க. வேதாந்தம் பண்றாங்க. அப்ப இதனால இந்த கர்மானுஷ்டானத்துக்கு ஈர்ஷாயாம் நேர ஈர்ஷாயாம் உபயோகம் அப்புறம் பதுவாக விஷமாயாம் வித்யாயாமேவ உபயோகத்தின்
உடனே இன்னொரு விஷயக்காரர் சொல்லுவார், நீங்க விதிஷாயா உபயோகான்னு சொல்றீங்க, எதனே உபயோகான்னு சொல்லக்கூடாதா? ஜென்மேன விதிஷந்தி அப்படின்னா ஜென்மேன விதிஷந்தி, யுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை உள்ளவர்களாக ஆகிறார்கள். ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக விஞ்ஞானிகளாக ஆகிறார்கள். விஞ்ஞானம் உண்டாம் யஜ்ஞம் பண்ணி வரல விஞ்ஞாசுவானா அப்படின்னு. இதே விஞ்ஞாசுக்கள் யஜ்ஞம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, முதலே ஒரு வித்தியாசவாத தான் வச்சா யஜ்ஞம் பண்றான்னு கேட்டா ஆட்டப்பட்ட ஞானம் வளர்த்துக்காங்க. இதுல ஒரு சாதாரணமா நம்ம உத்தேச விஷயத்தை கொஞ்சம் மாற்றி வச்சிருந்தோம்னா அர்த்தம் வித்தியாசம். விதிஷவா யஜ்ஞம் அனுஷ்டிக்கும் அப்படின்னு சொன்னா இது ரெண்டு விதமா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லலாம். யஜ்ஞத்தை அனுஷ்டானம் பண்ணி தான் விதிஷுவாக ஆகிறார்கள் அப்படியாவது சொல்லலாம். வேதனமானங்கிற ஆசையோடு இந்த யஜ்ஞத்தை அனுஷ்டானம் செய்கிறார்கள் அப்படின்னு எல்லாரும் சரித்திராமனும் தப்பு. ஆனால் வேதம்ங்கிற ஆசையிலே விஞ்ஞானிகளை அனுஷ்டானம் பண்றான்னு சொன்னா விஞ்ஞானிகளை அனுஷ்டானம் பண்ணினதுக்கு பிரயோஜனம் இவன் ஆசைப்பட்ட வேதனம் ஞானம் அப்படின்னு கிடையாது. இந்த விஞ்ஞானிகளை அனுஷ்டானம் பண்ணினதுனாலே வேதத்தை ஆசைப்படுகிறவர்களாக ஆகிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னா அப்ப விஞ்ஞானி அனுஷ்டானம் அவரை விஞ்ஞானுவாக ஆகிறது. அப்ப விஞ்ஞானிகளுடைய பிரயோஜனம் விஞ்ஞானா விஞ்ஞா சாமிகார ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஞானம் ஆசை வந்து அந்த ஆசை வரத்துக்கு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணினாங்கன்னா ஆசை வரும், இல்லாத வராது. அதான் கேட்கிறாங்க விஷயமானாயா வித்யாயாமையோ உபயோகம் இல்லையா, அந்த ஞானத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றாரு. பரந்த பாடம் அந்த வீரர்களுக்கு பாரம், அதுக்கு மேல கண்ணுக்கு பாரம் ஞானம், பிரத்யேக எப்போவுமே பிரத்யேகம் பிரத்யாசம் இந்த ரெண்டுல பிரத்யாசத்துக்கு பிராதானியம் இதுதான் பிரதானமாக இருக்கும். பிரத்யோ பிரத்யோ சக அர்த்தம் வருவதா பிரயோக பிரத்ய பிரதானம். ஆக பிரத்யாசம் பிரதானமாக இருக்குன்னா இசைக்காக நம்ம பிராதானியம் கொடுக்கணும். அதனாலே இசைதான் இந்த பலம் பிராதானியம் தான் சொல்லணும். இந்த விஞ்ஞானிகளால அடைய வேண்டியது பிரதானம். விஞ்ஞானிகள் சாதனம், சாதனத்தினால நம்ம எதை அடைந்தோமோ அந்த சாதனம் தான் பிரதானம். அப்ப இங்கே நம்ம விதிஷாவுக்கு ஒரு பிராதானியம் கொடுக்கணும் சொன்னா விஞ்ஞானிகள் அந்த விதிக்கு சாதனமாக இருந்தால்தான் ஆகையால பிரத்யாசத்தை அதனால விதிஷாயாம் யோகா இது பாடம் வித்யாசங்கி வித்யாசாராயணி நமது மாணவி விதிஷாசயோகாரோ பாகவதா யஜ்ஞானி சர்வாபேட்சாதிகரணம் சர்வாபேட்சாத யஜ்ஞானிக்கு அசோத்து அப்படிங்கிற அதிகரணங்களே இந்த வாக்கியவாதம் என்ன சொல்றார்? நமதுவாதிகளும் காணும், வேற எந்த வித்தியாதிகளும் வேணும், இல்லாம வாணும். யாருக்கு? ஒரு விதிஷுவாக இருக்கிறவனுக்கு எல்லாரும் வேண்டாம். ஆனால் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம். நமதுவாதியை வித்தியாசாதனாகி நான்கோராந்த உலகத்திற்கு அதெல்லாம் சொன்னது வித்தியைக்கு நேரடியான சாதனமா. அதனால ரொம்ப கிட்ட இருக்கலாம். பிரத்யாசனாகி மூக்கு வித்தியைக்கு சாதனமாக இருந்து போவே. ஆனால் விஞ்ஞானியை வாக்கியகராணி, வாக்கியகராணியில உள்ள நுழைஞ்சு வருது, அது வெளியே நிற்கும். விஜயதாராணிகள் தூரத்தில் நிற்கிறது உபயோகப்படுறது. ஆனா நமதுவாதிகள் உள்ள வந்து உபயோகம் கிட்ட வந்து பண்றது தூரத்தில் இருக்கிறது.
அப்படின்னு கேட்டாங்க. இந்த சபதவாதிகள்லாம் ஞானத்துக்கு காரணமாக ஞானத்தை விடுபட்டு நாமோடு அந்த உலகம் சமாஹிதக சத்தாவித்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பட்டே ஆத்மானம் பட்சதி அந்த தரிசனத்துக்காக அது விஞ்ஞானிகள் ஐயன் வீடுகளுக்காக சொல்லப்பட்டது, வேதத்துக்காக. அப்ப விதிஷா அப்புறம் வேலை பண்ணி அப்புறம் வேதனை வரும். ஆக விதிஷாவுக்கு சொல்லப்பட்டது. அதனால அது நம்ம தூரத்தை தள்ளி இருக்கு. இது தியானத்தை ரொம்ப கிட்ட இருக்கு அப்படின்னு வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இதுல இருந்து தெரியலையா நமக்கு விதிஷங்கிறது எந்த காரணம் எந்த காரணம் அது தூரத்திற்கு கிட்ட வருது. அதனால இதுலேருந்தே விதிஷைக்கெல்லாம் அந்த யஜ்ஞாதிகள் உபயோகப்படுறது அப்படின்னு நனு இந்திராவணம் யஜ்ஞாத்யர்த்தாலோ வேதபோத இச்சாவர்த்தே ஈஷாயால் பத்தத்துவேன ததகாலே வேதனோபாய ஈஷாயாம் காமனா அனுபவேன ஈஷாயால் யஜ்ஞாத்யர்த்தான யோகா ந யஜ்ஞாதீனாம் ஈஷாயாம் இந்தோபோதிகாய். ரொம்ப அடிப்படையான கேள்வி. ரொம்ப எல்லாம் தெரியும். எதுக்காக வித்தியாசம் பண்றான்? தனக்கு ஞானம் வரணுங்கிற ஆசை வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஞானம் வரணுங்கிற ஆசையே இல்லைன்னு சொன்னா அதுக்காக அனுஷ்டானத்தை எதிர்பட்டாரு. ஞானம் வரணுங்கிற ஆசை இருக்கிறது தானே இவன் எதிர்த்து ஞானம் பண்றான். ஒரு சமயம் இவனுக்கு தனக்கு ஞானம் வரணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. அதுக்காக சொல்லணும். ஒரு சமயம் முன்னாடி ஞானம் வழங்குற ஆசை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் இருக்கு. அப்படின்றத இந்த விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவான்? எவன் விஞ்ஞானிகள் அனுஷ்டானம் பண்றானோ நேரடியாக அவனை பார்த்து அவனை வச்சு நான் கேள்வி கேட்கிறேன். இவனுக்கு ஞானம் வழங்குற ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப இது இருக்கு. இதுதான் இந்த ஆசைக்காக வரத்துக்கு ஆசை வரத்துக்காகத்தான் சொல்லுங்க. ஏன்னா அது முன்னாடியே ஆசை திட்டமா ஞானம் வழங்குற ஆசை. அவனுக்கு ஞானம் வழங்குற ஆசை இல்லை. இல்லாதவன் அதுக்காக ஆசை பண்ணுவான். ஆக ஆசை வழங்குறதுக்காக அவசாரம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக ஆசவம்னு ஆசைப்பட்டு அன்னத்வேஷேன காசியம் பிராப்தஸ்ய தத்பரிஹாராய அன்ன விஷய ஔன்முக்ய லக்ஷணாயாம் இச்சாயாம் யாமபி உக்கட அதீர்காதி பிரயுக்த தாது விஷங்க தோஷாः தத்ர பிரவೃತ್ತಿ பரியந்தாரம் ஜாயதே இது தத்ரோதக ஔஷதம் இவத்து. இந்த விகாரத்தை நம்ம கரெக்டா பார்த்தோம்னா என்னாச்சுன்னா இவனுக்கு ஒரு ஜாதகம். அதனால இவனுக்கு பசி எடுக்கணும். அந்த துவேஷம். ஆனால் பசி இல்லையே தவிர எடுக்கலையே தவிர பசி எடுக்கிற ஆசைக்கு சாப்பிடணுங்கிற ஆசை. சாப்பிடுற ஆசை போயோ அந்த அதுக்காக என்ன பண்ணான்? பசி எடுக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காகவே சில மருந்துகளை அவன் வந்து சாப்பிடணும். பசிங்கிறது என்ன? சாப்பிடணுங்கிற ஆசை. புகுக்ஷா அப்படின்னு அது குறிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அந்த ஆசைதான் பசி இருக்கிறார். இப்ப இவனுக்கு சாப்பிடணுங்கிற ஆசை முன்னாடியே திட்டமா இருந்தாலும் இவனால சாப்பிட முடியல. ஏன்னா அந்த அன்னத்வேஷம் அந்த ரோகம் வந்து சாப்பிடுறாங்க தடுப்பு. அவங்க என்ன பண்றான்? ஆனா இந்த ஆசையை வந்து நான் சாப்பிட பிரவೃತ್ತಿ பண்ண முடியும். சாப்பிடுங்கிற ஆசை இருக்கு, பார்த்தா சாப்பிடும்போது இருக்கு. ஆனால் ஜீரணமாக மாட்டேங்குது, சரீரத்துக்கு வருது. அப்ப என்ன பண்றது? எனக்கு ஜீரணமாக அளவுக்கு அந்த சாப்பிடத்துல பிரவೃತ್ತಿ வர்றதுக்கு ஒரு தனி ஆசை தேவைப்படும். அப்ப அந்த ஆசையை உபயோகப்படுத்தணும் சொன்னா எனக்கு இந்த ஔஷதத்தை சாப்பிடாத அப்பதான் ஆசை சாப்பிடணும். ஆசை இருந்தாலும்
இறக்க முடியாது காரியத்தை. அதுக்கு காரியத்தை இறங்குற அளவுக்கு வரக்கூடிய ஆசையை பிரவருத்தி வருகின்ற ஆசை முன்னாடி முக்கிய லட்சண ஆசை. அதுதான் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் அதுல தீவிரமான ஆசைன்னு ஒண்ணு நினைக்கிறேன். அது வந்தாதான் அவன் பிரவருத்தி வந்து அது உட்கட ஆசை. அதுக்காக இவன் சில காரியத்தை அப்பதான் பசி எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் அவனால சாட்சியம் பசி அடிக்கிறேன் சாப்பிடாம இருக்கான்னு அதனால என்ன ஆகுது ரொம்ப சௌக்கியம் அப்படின்னு நிக்கிறது இல்லை. ஏன்னா உடம்பு சாட்சியம் உடம்பு பலகீனமா போயிடுது சுத்தமாயிடும். அதனால பரிகாராக இதுக்காக அவனுக்கு அது பரிகார மரியாதம். அதனால அவனுக்கு அன்ன விஷய அவுமுக லட்சணாயாம் அப்படிங்கிற ஒரு இச்சைக்கு சாதனம் கிடைச்சு. ஆனா உட்கட அஜீர்ணாதிப்படையுள்ள அது ஒழிக்கும் போதுண்டா ஜாதியாக சாப்பிட விடாம அப்ப என்ன பண்றோம்னா சக்கர பிரவருத்தி பரிகாரத்துக்கு நஜாயதே நேரடியா உட்காந்து சாப்பிட முடியும். அப்ப என்ன பண்றது ஔஷத நிதி வந்து அதுக்கும் அதுக்கு வேண்டிய ஔஷதம். இப்ப ஔஷதத்தை சேவனம் பண்ணி அவன் எதை சம்பாதிச்சான் சாப்பிடங்கிற பிரவருத்தி வருகின்ற போஜனத்தை சம்பாதிக்க நம்ம எதை சுத்தி சம்பாதிக்கான்னு சொல்ல முடியாது. இந்த அதுதான் பார்த்தோம்னா அதுக்கான தினானம் என்ன கிடைச்சது அப்படின்னு பசி வந்தது. பசி சாப்பிடங்கிற ஆதிதான் பசி அதான் ஏற்கனவே அந்த பசி போறது. இப்ப வேற ஒரு பசி வரும். சாப்பிடங்கிற ஆசை மாத்திரம் இருக்கிறதுக்காக சாப்பிட முடியாது. அதுக்கு பிரதிபந்தங்கள்லாம் நிகழ்ச்சியாக உத்தரமான ஒரு பசி வரணும். அப்ப வந்து அதுதான் அவன் அவன் அந்த விசேஷமான ஒரு ஆதிக்காக இவன் வந்து அவங்களுக்கு மாதிரி பிரம்மா தப்பாடு வித்யாசனம் அப்படிங்கிறத கேள்வி கொடுத்தாங்க. இப்போ இவனுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது வித்யானந்தம் பிரம்மா இருக்கும் அப்படின்னு. இது இவன் எப்படி கேள்விப்பட்டாங்கன்னா பிராச்சீன பகுஜன்மா ஒட்டித அனபிசம்பித பலக நிச்சயித்த கர்மோபகரியாக பிரகார மதினா சம்பன்ன விஸ்வாச பொருள் நபரும் சும்மா போய் எப்படின்னு சொல்லுவான். அதனால பழைய பகுஜன்மாவில நிறைய நிச்சயமான அனுஷ்டானம் பண்ணி அதாவது பராமரிப்பு இல்லாமல் அனுஷ்டானங்கள் இருக்கிறதுனால சுத்தமாகி இது செஞ்சாதான் இருக்கணும்னு இந்த விஷயத்துல அவனுக்கு ஒரு விஸ்வாசம் ஏற்படுத்திருக்காங்க. பிரம்மங்கிறது நிரந்தரையானதும் அதை அழகத்துக்கு தியானம் தான் காரணம் சொன்னது வாஸ்தவம் தான் அப்படிங்கிற விஸ்வாசம் கொடுத்து ஆனாலும் சத்திய புருஷத்திய பிரம்மாவானோ வித்யாயாங்க அவுமுக்கிய லட்சணாயாம் சத்தியாமி இவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவுமுக்கம் சொன்னா இப்ப பிரம்மத்தை பற்றி ஏதாவது சொன்னா அவனுக்கு பிடிக்கிறது, மனசு பிடிக்கிறது. அதே மாதிரி இருந்தா அது அவுமுக்கம் சொன்னா பிரம்மத்தை சொன்னாலே திருப்பிட்டு போடுறது பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அப்படின்னு சொன்னா அது உள்முகம் அந்த இருக்கு. ஆனால் அனாதி பவகமித அநேக துரித தோஷேன இது வேற கூடவே துரிதம் பாபமான கூட பெருமை அது என்ன பண்றது ஒரு சித்தாந்தம் விஷயபோகே பிராவலியம் சம்பாதயதா அனாதி பவகமித அநேக துரித தோஷேன விஷய போகே பிராவல்யம் சம்பாதயம். அந்த அதுக்கு அண்மை நடுப்புற விட்டாங்க. இந்த துரிதலோகம் என்ன பண்றது விஷயானுபவத்திலே இவனை ஈடுபடுகிறது. அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்கள்ல பிரவೃத்தியை ஏற்படுகிறது. சம்பாதயதா பிரதிபந்தா இதுக்கு ஒரு விட்டாண்டம் ஆசிக காமகத்தை தேய கருவம். ஆசிகம் தான் ஆசிகம் சொன்னா இந்த மாதிரி காரணம் தப்பு அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க.
தெரிஞ்சிருந்தாலும் பலாத்காரமா அவன் அதே தான் பண்ண முடியாது. அப்ப என்னவே தெரிஞ்சுட்டே இந்த காரியத்தை செய்யறாங்க அப்படின்னு சொன்னா வளர வேண்டியதானே, ஏன் வளர முடியல, தெரிஞ்சு செஞ்சுட்டே இருக்கானே அப்படிங்கிறது என்ன காரணம் சொல்றது? இதுதான் இதே மாதிரிதான் தவறது. ஆனா அதை தடுக்கும்படியான அவ்வளவு மொத்தமா விட்டுவலாம் அப்படிங்கிற செய்திகள் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா அது வேண்டிய தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வித்யாகாமனை சிரவணாவும் பிரவருத்தி பரியந்தாரோகி ராஜாவை ரொம்ப ராஜாது ஒரு பொய்யே இல்லை. அதாவது மோசம் தான் தேவை எல்லாம் இருக்கு. ஆனா உடனே எல்லாத்தையும் உங்களுக்கு வெளியில வந்து கன்னியாசியா வந்து அப்படின்னு சொன்னா தெளிவா வாழ்வோம் பார்த்து விடலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் பாக்கி இருக்கு, நிறைய பாக்கி இருக்குன்னா எல்லாத்தையும் நாலு வராம மாதிரி அப்படிதான் தோணும். அப்ப அது என்னன்னா அவன் என்ன பண்ணலான்னா இந்த பிரதிபந்தம் சம்பாதக விஞ்ஞானி இந்த நிறைய பண்ணியிருந்தாங்க. விஜயதானே இதெல்லாம் நிறைய பண்ணியிருந்தாங்கன்னா இவன் நினைச்சபடி போகும். இப்போ வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு சிரவணத்தை கொண்டு விடலாம்னு சொன்னா ஒத்துட முடியும். இப்ப அந்த பிரதிபந்தகம் இருக்கும்போது அது பண்ணி ஆனா விதிஷாலாம் உபயோகா சொன்னா விசேஷப்பட்ட விதிஷா, விசேஷமான ஒரு விதிஷை பிரவருத்தி பரியந்தமான இந்த விதிஷை வந்தாருன்னா அப்புறம் அவசியம் வேலையில இறங்கிடுவான் அப்படிங்கிற விதிஷைக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டது. சொல்றது சரியாக இனிமேல் விவரணாம காரணத்துக்கு ஆகும். இதே விஷயத்துல இதே வார்த்தைக்கு விவரணாச்சாரியால அலங்கரிக்கிறவா அவ வேற விதமாக அவ என்ன சொல்றான்? பிரகதி பிரத்யாசோ பிரத்யாச பிராதானியம் சாமானியம் நியாயாத்து இச்சாவிஷயத்தையா சப்தபோத்தியேவ சாப்த சாதனகான்வயகாட்டி வர்த்தகானாதி வாக்கிய யுக்த விசேஷ நியாயஸ்ய பலவத்வா அஸ்வேன விகமிஷதி அகினாதி காம்சதி இத்தியாதி பிரயோகே அஸ்வாதி ரூப சாதனஸ்ய ததன்வேஷவ்யம் தத்வாவிஞ்ஞானவ்யம் அந்தர்யோ விஞ்ஞானவ்யः இத்யாதி பிரயோகே பிரத்யார்த்த விசேஷ சம்பிரத்யாதீத இச்சா விஷயே கமனாதன்வயஸ்ய விபன்னத்வாச்ச பிரவருத்தி அபீஷாயாம் வித்யாயாம் விஞ்ஞானினாம் யோகः. அதே வாக்கியம்தான் யஜ்ஞேன ஒவ்வொன்றும் இதே வரை யஜ்ஞேன தானேன விருஷந்தில ஒவ்வொன்றும் சேர்க்கலாம். யஜ்ஞேன வேதித்து இதன அர்த்தம்? யஜ்ஞேன திருப்திய இந்த திருப்தியை கரணத்துவம் கரணம் யஜ்ஞம் வந்து ஒரு சாதனங்கிறத காண்பிக்கிறது. அப்படின்னா இது எது சாதனம்? நீங்க சொன்ன விருஷந்திங்கிற படத்துல சாதனம் கிடைக்கிறது. அதுவும் விதிஷா வேதனிஷா சாதனம். அதுக்கு என்ன ஹேது வேதனம் சாதனம் சொல்லக்கூடாது அப்படின்னு கேட்டா அங்க அன்பிரத்தியத்தினால பிரகிருதி பிரத்யாசம் பிரத்யாசம் பிரதானம் நியாயம் இருக்கு. அந்த நியாயப்படி இந்த வேதனை இருக்கு கண் பிரத்யாசத்துக்கு அதுக்குதான் நம்ம பிராதானியம் கொடுக்கணும். அதனால இந்த யஜ்ஞானி சாதனங்கள்னாலே சாதிக்க வேண்டிய பலம் விதிஷா அப்படின்னு பாவிக்கிறாங்க. சாமானிய நியாயம் பாருங்க, அந்த நியாயத்துக்கு விசேஷ நியாயம் இருக்கு. அதை விட பிரபல நியாயம். அதுக்கு நான் விசேஷ நியாயம் மாத்திரம் இல்லாமல் அது உதாரணம் கொடுக்குறேன். இந்த மாதிரி எந்த அந்த நியாயம் வருதுங்கிறதையும் காண்பிக்கிறேன். அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீட்டுல நியாயம் வராது. என்ன விசேஷ நியாயம்? இச்சா விஷயத்தையா சப்த போச்சேவ சாப்த சாதனதா அன்வயா சப்தத்தினாலே சாதனமாக தெரிவிக்கப்பட்டதையே அந்த சாதனத்தை சாத்தியமாக எதாகும் அப்படின்னு கேட்டா விஷயமாக எது சப்தத்திலே சொல்லப்பட்டிருக்கோ அது வர்த்தகாமோ எதேதா அப்படிங்கிற வார்த்தையை உடன் தெரியுமா? அது வர்த்தகாம ஜோதிருத்தோமேனா வர்த்தகாமோ எதேதா வருஷபூர்ணமாக வர்த்தகாமோ எதேதா அப்படின்லாம் வார்த்தை. ஜோதிருத்தோமேனா திருப்தி எதா அப்படின்னா அந்த ஜோதிருத்தோமையாக சாதனம் அப்படிங்கிறது தெரிகிறது. எட்டு சாதனம் எந்த பலத்துக்கு சாதனம்? வர்த்த கிராம வர்க்கத்தை அபேட்சிக்கிறவன்
அப்படின்னா அவனுடைய இசைக்கு விஷயமா இருக்கு. அந்த சொர்க்கத்துக்கு தான் அந்த அவனுடைய சாமர்த்திய சாதனையே அவன் ஆசை வளர்க்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல. அவன் ஏற்கனவே ஆதரவா இருக்கானே, ஆசைப்பட்ட பலனுக்குத்தான் சாதனமாக யோகிக்கிறோம் எடுத்துக்கொள்ளமாக இருக்கிறது. இதுதான் நம்ம வேதத்துல பார்க்கணும். அப்படி பார்க்கறது விதிசக்தி அப்படிங்கிற இந்த வார்த்தைகளுக்கும் சாதனம் அப்படின்னு தெரியும் போது எந்த பிறகு சாதனம் சந்தர்ப்பமாக அந்த இசைக்கு விஷயமாக இருப்பது தியானம். அப்ப அந்த தியானத்தானே யாருக்கான சாத்தியமாக இருக்கணும். அப்படிதான் இது சொன்னது அப்படின்னு சொன்னா இருக்கிற அது மற்ற பொருள். ஆனா இது நான் விசேஷம் இசைக்கு விஷயமாக சப்தத்தினால ஒன்றும் சொல்லப்படுறது. அப்படி இருக்கும்போது அதே சப்தம் சாதனமாக எதை இருக்கிறதோ அந்த சாதனமானது இசைக்கு விஷயமாகவும் வஸ்துவுக்கு சாதனமாகத்தான் நமக்கு தெரிகிறதே தவிர அந்த இசைக்கு சாதனமாக வராது. இது சொல்லாதி வாழ்க்கையை விசேஷம் யாருக்கு பலவருமா நீ சொன்ன சாமானியம் பலவரு அது மாத்திரம் லோகத்தில் அகிலாதிகாம இத்தியாதி லௌகிக பிரயோகே அகிலேன கந்தும் அகிலேன சாதனகரணம் நிச்சயகரணமா இல்ல கவனகரணம். அர்த்தம் வந்து போக்கு சாதனமா போகணும் ஆட்டப்படுறாங்க. அந்த ஆட்சிக்கு சாதனமா ஆட்சிக்கு சாதனம் இல்லை. அசுவத்துல ஏறி போகத்தான் சாதனமே இல்லை. ஆட்டப்படுறதுல சாதனம் இல்லை. ஏன் அப்ப இச்சா விஷயத்துல தான் அந்த சாதனை சாதனம் வந்து அப்படின்னா கத்தி கத்தி கையில வச்சுட்டு கத்தியாலே சொல்ல ஆடிப்படுதான் அப்படின்னு சொன்னா கத்தியாலே ஆடிப்படல கொல்ல அதிகாரி கத்தி கத்திங்கிறது அந்த உடம்புக்கு காரணமா செய்யறதே தவிர ஆடிக்கு சாதனம் கத்தியை வந்து கொல்ல வேண்டிய ஆடியை உட்படுவதை கூட சாத்தியம். ஆகையாலே இதுதான் லோகத்தில் இருக்குப்பாங்க. அப்படி இருக்கும்போது எதுவுமே விதிரிசை சொன்னாங்க. விதிரிசை எதற்கு காரணம் சொல்லலாம் தெரியாது. அது மாத்திரம் இல்லை. இத்தியாதி லௌகிக பிரயோகே அஸ்வாதி ரூப சாதனம்ய மேல என்ன கண் பிரத்யாதிஷயே தேவ கமனாதோ அத்வயத்துல நிர்பந்தத்வாச்சல் அங்க அனுமதிக்கும். அந்த அப்படிங்கிற கண்பிரத்திய பிரத்யாசை அன்னைக்கிற இசைக்கு எது விஷயமா இருக்கோ அதுல அன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அது ஒண்ணு. நடுவுற அன்வேஷவியம் விஞ்ஞானிகளும் பிரத்யோ மந்தவியோ இச்சாதியா அத்தியாதி பரிசுத்த பிரயோகே பிரத்யார்த்த விசேஷ. இப்போ சதன்வேஷம் பிரத்யார்த்த சமயார்த்தம் இருக்கா சமய பிரத்யார்த்தம் பரவாயில்ல. அது ஒண்ணுனா சார் அன்வேஷவியம் தத்வாக விஞ்ஞானிகவியம் எது விதிக்கப்படுவது சாதனம் தான் விதிக்கப்படுது. இப்ப அன்வேஷம் அப்படிங்கிறது விதிக்கப்படுறது அன்வேஷம். அதை வந்து அந்த ஆத்ம ரூபத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அது விஞ்ஞானிகவியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அந்த ஞாபகம் தான் சொல்லணும். ஆனா விஞ்ஞானிகவியம் அது என்ன கிரமங்கிறது இப்போ தியானம் வேணுங்கிற இச்சையை விதிக்க முடியாது. இச்சைங்கிறதுக்கு இது ஒரு விதியாக நமக்கு ஏற்படுறதில்லை. இச்சை வந்ததுக்கு அப்புறம் நாம வெளியே தேடணும். இந்த மாதிரி ஆசையா இருக்கு வேணும்னு. ஆனா இது என்ன பண்ணினா இது கிடைக்கிறது இல்லை. ஏதாவது உபாயம் தெரியுமான்னு நாம கேட்கிறோம். அப்பா அப்பா இது மாதிரி பண்ணுங்க உனக்கு உங்களுடைய ஆசைக்கு சாதனம் சொல்லல. ஆசைப்பட்ட விஷயத்துக்கு காரணம் இது எல்லாமே